இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. பாட்டிக்கு இங்கே எவ்வளோ மரியாதை இருக்குன்னு உங்களுக்கே நல்லா தெரியும். அவங்க மனசு கொண்டாம நடந்துக்கிட்டீங்கன்னா நம்ம ஜெயிக்கிறது நிச்சயம். ஆமாத்த, இப்ப பாட்டி அனுசரிச்சு போறதா நமக்கு நல்லது. இல்லைன்னு வைங்க, எல்லா ஓட்டுகளையும் சிவனாண்ட அள்ளிட்டு போயிருவான், பாத்துக்கங்க. டேய், என் அக்காவை பத்தி என்ன நினைச்ச? அவ வைராக்கியக்காரிடா. உன் பாட்டி வீட்டுக்குள்ள எல்லாம் போக மாட்டா. அத்த, நம்ம தனிப்பட்ட வெறுப்பெல்லாம் இந்த இடத்துல காட்டக்கூடாது. நம்ம இங்க ஓட்டு கேட்டு தானே வந்திருக்கோம். ஊர்ல ஒரு பெரிய புள்ளி இருந்தாங்கன்னா நம்ம அவங்கள பார்த்து ஊர்ல இருக்க எல்லாரையும் எனக்கு ஓட்டு போட சொல்லுங்கன்னு கேட்போம்ல. அந்த மாதிரி தான் இதுவும். பாட்டி இந்த ஊர்ல ரொம்ப முக்கியமானவங்க. அவங்க விருப்பப்படி நடந்துக்கிட்டீங்கன்னா அது நல்லது. யோசிச்சு பாருங்க. சரி, நீங்க சொல்றதுனால ஒத்துக்கிறேன். பாட்டி, நீங்க ஆர்த்தி எடுங்க. இப்படி வந்து நில்லு. குடுமா, கற்பூரம் ஏத்து. இத கொட்டிட்டு வா. உள்ள வாமா. ரசாத்தி, என்னமோ சொன்னீங்களே என் மருமக வர்றதில்லை, என்னை வந்து பாக்கறது இல்லைன்னு. இப்ப வந்து பார்த்தால, இப்ப என்ன சொல்றிய? அம்மா, உங்க மருமக வந்தது எங்களுக்கும் சந்தோஷம்தான். நாங்களும் இதைத்தான் எதிர்பார்த்தோம். அப்ப என் மருமகளுக்கு தானே ஓட்டு போடுவீங்க நீங்கெல்லாம்? ஆமா ஆமா, மருமகளுக்கு தான் ஓட்டு போடுவோம். நான் ஒன்னும் இங்க உன் மருமகளா வரல, ஒரு வேட்பாளரா தான் வந்திருக்கேன். நான் கேண்டிடேட், நீ வெறும் ஓட்டு போடுற ஆளு. அவ்வளவுதான் நமக்குள்ள இருக்கிற உறவு. சரி சரி, நீ என்ன வேணாலும் சொல்லிக்கோ. நீ என்ன சொன்னாலும் நான் உன்னை என் மருமகளா தான் பாக்குறேன். இவ்வளவு தூரம் வந்துட்டல, வீட்டுக்குள்ள வா. உனக்கு நான் விருந்துக்கு ஏற்பாடு பண்ணி வச்சிருக்கேன். என்னது சாப்பிட்டு போறதா? அதெல்லாம் முடியாது. ஏதோ போனா போகுதுன்னு ஆரத்தி எடுக்க ஒத்துக்கிட்டா இப்ப சாப்பிட்டு போ சொல்றியா?